வெற்றிகரமா ஓடுச்சு அப்படின்னா இன்னமும் தொடர்ந்து தொடர்ந்து அவங்க கதாநாயகியாவே நடிப்பாங்க. ஆல்ரெடி 5 படங்கள் கையில இருக்கு, இன்னும் 2 படத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது த்ரிஷா இந்த காலத்துல அவங்க தன்னுடைய ஹீரோயின் பதவியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. த்ரிஷாவும் தெலுங்கு நடிகர் ராணாவும் வந்து காதலிக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் ரொம்ப காலமாவே பரவிக்கிட்டு வருது. ஆனா இது 2 தரப்புல இருந்தும் வந்து இது பொய், நாங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நிகழ்ச்சிகளுக்கு ஒன்னா போறது, வெளிநாடுகளுக்கு ஒன்னா போறது, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வச்சு பார்க்கும்போது 2 பேருமே பொய் சொல்றாங்க ஆனா காதலிக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்குமே வந்து த்ரிஷா தான் வந்து தொடர்ந்து கதாநாயகியாவே நடிக்க போறதாகவும் வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம் பார்க்கட்டும், நான் ஒரு பக்கம் ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ இன்டர்நெட்ல த்ரிஷாவை பத்தி ஒரு போட்டோ வந்து வெளிவந்திருக்கு. அது ரொம்ப பெரிய பரபரப்பா கிளப்பிக்கிட்டு வருது. அது என்ன போட்டோ அப்படின்னா, இவங்க மன கோலத்துல உட்கார்ந்துருக்காங்க, பக்கத்துல ஒருத்தர் மாப்பிள்ளை கோலத்துல உட்கார்ந்துருக்காரு. அவர் பேர் புனித்ராஜ். அவரை பல பேருக்கு தெரியாது அப்படிங்கறதால இந்த மன கோலத்துல இருக்கிற போட்டோ வந்து உண்மையிலேயே த்ரிஷாக்கு கல்யாணம் ஆகிற போட்டோ அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டாங்க. இதனால பெரிய பரபரப்பே வந்தது. ஆனா இதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் சினிமாவில ஆர்யாவும் நயன்தாராவும் சேர்ந்து நடிச்ச ராஜாராணி படத்துல 2 பேருமே வந்து திருமணம் செஞ்சுக்கிற மாதிரியான போட்டோ வெளிவந்தது. ஆனா அது படத்துடைய விளம்பரத்துக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். அதே மாதிரி ஒரு விளம்பரத்துக்காக தான் இந்த போட்டோவும் வந்து இன்டர்நெட்ல வெளியாயிருக்கு. ஆனா இதை வச்சு த்ரிஷாக்கு உண்மையிலேயே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டாங்க. ஆனா இது ஒரு படத்துடைய விளம்பரத்துக்கு தான் அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு, சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நிகழ்ச்சிகளுக்கு ஒன்னா போறது, வெளிநாடுகளுக்கு ஒன்னா போறது, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வச்சு பார்க்கும்போது 2 பேருமே பொய் சொல்றாங்க ஆனா காதலிக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்குமே வந்து த்ரிஷா தான் வந்து தொடர்ந்து கதாநாயகியாவே நடிக்க போறதாகவும் வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம் பார்க்கட்டும், நான் ஒரு பக்கம் ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ இன்டர்நெட்ல த்ரிஷாவை பத்தி ஒரு போட்டோ வந்து வெளிவந்திருக்கு. அது ரொம்ப பெரிய பரபரப்பா கிளப்பிக்கிட்டு வருது. அது என்ன போட்டோ அப்படின்னா, இவங்க மன கோலத்துல உட்கார்ந்துருக்காங்க, பக்கத்துல ஒருத்தர் மாப்பிள்ளை கோலத்துல உட்கார்ந்துருக்காரு. அவர் பேர் புனித்ராஜ். அவரை பல பேருக்கு தெரியாது அப்படிங்கறதால இந்த மன கோலத்துல இருக்கிற போட்டோ வந்து உண்மையிலேயே த்ரிஷாக்கு கல்யாணம் ஆகிற போட்டோ அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டாங்க. இதனால பெரிய பரபரப்பே வந்தது. ஆனா இதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் சினிமாவில ஆர்யாவும் நயன்தாராவும் சேர்ந்து நடிச்ச ராஜாராணி படத்துல 2 பேருமே வந்து திருமணம் செஞ்சுக்கிற மாதிரியான போட்டோ வெளிவந்தது. ஆனா அது படத்துடைய விளம்பரத்துக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். அதே மாதிரி ஒரு விளம்பரத்துக்காக தான் இந்த போட்டோவும் வந்து இன்டர்நெட்ல வெளியாயிருக்கு. ஆனா இதை வச்சு த்ரிஷாக்கு உண்மையிலேயே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டாங்க. ஆனா இது ஒரு படத்துடைய விளம்பரத்துக்கு தான் அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு.